ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க. நான் இன்றைக்கி எதுக்காக உப்புமா பண்ணேன்னா 4 மாதம் எடுத்து ஆஷீர்வாத் ரோஸ்டட் ரவா வாங்கி ஒரு நாள் கூட உப்புமாவே பண்ணலை. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக உப்புமா பண்ணணும். ஏன்னா காலையில் பண்ண கேரட் பீன்ஸ் பொரியல் மிஞ்சி போயிடுச்சு. ஆனியன் ஜிஞ்சர் எல்லாமே நறுக்கினது இருந்தது. சொல்லிட்டு சடனாக நான் வந்து ரவையை ரோஸ்ட் பண்ணாமல் ஒரு உப்புமா பண்ணேன். ஆனால் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் எல்லாமே காலியானப்பில் தான் இருந்தது. அதே போல் அடுத்த நாளுமே வந்து சாயங்காலம் வந்து அவல் உப்புமா பண்ணேன். ஒரு லெமன் அளவு புளி 500 ml புளி தண்ணியில் வந்து 300 ml அவலை நல்லா களைஞ்சு அதில் ஊற வச்சுட்டேன். சட்டியில் வந்து நல்லெண்ணெய் உப்புமாவுக்கு வந்து கடைசியில் தேங்காய் எண்ணெய் ரவா உப்புமா எல்லா உப்புமாவுக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் நிலக்கடலை பருப்பு கருவேப்பிலை மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டு இந்த புளியில் ஊற வச்ச அவலை எடுத்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ கடைசியில் போடணும். தேங்காய் பூ போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இதை மார்னிங் பண்ணிங்கன்னா இதை வந்து புளி சாதம் கணக்கிலேயே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வந்து இந்த அவல் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ்லேருந்து வந்தப்போ வாங்கி ஃபில் பண்ணது நான் பண்ணவே இல்லை. நிறைய வந்து வெளியே சாப்பிட்றதுனாலையா இல்லைன்னு தெரியல, நிறைய உப்புமாவே நான் பண்ணுறது கிடையாது. யூஎஸில் இருக்கிறப்ப அடிக்கடி உப்புமா பண்ணுவேன். இங்கே நான் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி அவல் உப்புமா பண்ணி சாஸை ஊற்றி சாப்பிட்டோம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. உப்புமாலாம் ஈவினிங் வந்து ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வாக்கிங் போனால் வந்து ரொம்பவே கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறாப்புல இருக்குது. அது ரொம்ப பசிச்சிடுது, ரொம்ப டயர்டாகிடுறது. அப்புறம் வந்து நைட்டு வந்து உப்புமா அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நைட்டு டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு பயமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டு கொஞ்சம் தயிர் சாதம் அல்லது மோர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துடுறது. இன்றைக்கி வந்து காலையில் புடலங்காய் பொரியல் அவ்வளோ பிஞ்சாக இருந்தது. அதுபோல் பாவக்காய் இது வந்து கூறு 10 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் ஒரு கூறு தான் இருந்தது லெஃப்ட்டை விட்டு, அதனால் கொஞ்சம் தான் பண்ணேன். 2 பொரியல் வச்சதுனால சரியாக போயிடுத்து. வடகம் வெந்தயம் போட்டு ஒரு எங்கள் வீட்டு குழம்பு பொடி போட்டு அப்படியே நல்லா வதக்கி தாளிச்சிட்டு அப்படியே புளியை கரைச்சி ஊற்றி ஒரு வடகம் தாளித்த புளிக்குழம்பு. அதுவும் நல்லா திக்காக வரணும், நல்லெண்ணெய் கூட ஊற்றணும். அதான் டிப்ஸு. எல்லா ரெசிபியுமே என்னுடைய நிறைய வீடியோவில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. சாதம் வடகம் வத்த குழம்பு சுட்டு அப்பளம் புடலங்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் மாங்காய் ஊறுகாய் தயிர் மோர். இன்றைக்கி காலையில் பிரஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் என்னென்னா இந்த வடகம் மற்ற குழம்புக்கெலாம் வந்து நம்ம குழம்புலேயும் நிறைய எண்ணெய் ஊற்றணும், நம்ம சாப்பிட்றப்பையும் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அந்த குழம்புக்கும் அந்த அரோமாக்கும் அந்த நல்லெண்ணெய்க்கும் இதே நல்லெண்ணெய் தான் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதான் வாங்குவேன். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி காலையில் பிரஞ்சு சாயங்காலம் 2 நாள் டிஃபன் சூப்பராக அமைஞ்சது.